வணக்கம் ரோவர்களே, எல்லோருக்கும் வணக்கங்கள். செய்திகளின் தொகுப்பில் முக்கிய செய்திகள். செய்திகள் வாசிப்பது உங்கள் முருகனும் சின்னாவ். ஹெல்மெட்டு அணிய மறந்தவர்களுக்கு வந்த பிரச்சனை. ஹெல்மெட் அணிய மறந்தாங்களுக்கு எப்போ மறந்தாங்களுக்கு? ஹெல்மெட்டு கலட்ட மறந்தவர்களுக்கு ஹெல்மெட்டு கலட்ட மறந்தவர்களுக்கு வந்த வினை. அது எப்போ கலட்டுறது, ஏது கலட்டுறது விரிவான செய்தியில் பார்ப்போம். அடுத்தது, அமைச்சர் விமல நாயக்க வவுனியா வந்தபோது மக்கள் கேட்ட கேள்வி. விமல் ரத்நாயக்க கேட்குறாங்க கேள்வி. அடுத்தது, இன்றைக்கு சனிக்கிழமை வவுனியா நகர சபையில் கூட்டம் உண்டு இருக்கு. சரியோ? அடுத்தது, மோடியுடன் எங்களுடைய அன்று குமார் திசாநாயக்கா உரையாடி இருக்கிறார் தொலைபேசியில். பிரின்சிபா கதைக்கினம். மற்றது, முந்த நாள் சொல்லாம பறையாமல் திடீர் விஜயம் அன்ரகுமார் திசாநாயக்கா கண்டி. சரியோ? சொல்லாம பறையாம போட்டேன். சரியோ? அப்ப நாங்கள் முக்கிய செய்திகள்ல இருந்து தொடர்ந்து பார்த்தோம்டா, ஏன் போனவர் பார்ப்போம். கண்டிக்கு ஏன் போனவர் ஒற்று அறிவித்தலும் இல்லை. என்னத்துக்கு வர என்னத்துக்கு போறோன்றதையா போய் கண்டியில போய் இறங்கி இருக்கிறேன். அங்க என்னண்டு போனா, கண்டி தல்லா மாளிகையில அந்த தந்தமில்லோ இருக்கு, அதுக்கு செய்து மக்களையிலோ அனுமதிச்சிருக்கு. பார்க்க மக்கள் வெள்ளம் அலை மோதுகிறது. அங்க என்ன சிக்கல், எப்படி சிக்கலா இருக்கு, என்ன பிரச்சனை நேரடியா போய் பாக்குறதுக்கு போயிருக்கிறேன். போய் பார்த்து ஐயோ, அங்க ஹோட்டல்கள் எல்லாம் புல்லாயிட்டுது, உறவுகள் வீடெல்லாம் புல்லாயிட்டுது, நிற்கிறக்கு இடம் இல்லை. இன்றைக்கு வரிசையிலண்டா நாளைக்கு நாளண்டை தான் போய் தரிசனம் காணக்கூடியா இருக்கான். அவ்வளவு மக்கள். இப்போ இன்றைக்கு 25, 26 நேற்று இன்றைக்கு எல்லாம் பாராக்களை நில்லுங்கோ, கண்டிக்கு வராதைங்கோன்னு சொல்லி அரைக்கப்பட்டு இருக்கிறாங்க. வந்தீங்கண்டா நீங்கள் இன்னும் கன காலத்துக்கு நிற்க வேண்டிய ஒரு மிஞ்ச ஆகனால வராதைங்க கொஞ்சம் சனத்தை உள்ளது. அப்போ இதுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிருக்கிறேன். போய் பார்த்து அங்கே எல்லாம் பார்த்து என்ன பிரச்சனை சொல்லி இப்படி எல்லாம் போடுங்கன்னு சொல்லி எல்லாம் கதைச்சு போட்டு போயிருக்கிறேன். நேற்று தான் பார்த்துருக்கிறேன். அவருக்கு அவ்வளோ செக்யூரிட்டி அதனால சுற்றி 4-5 பேர் நிற்கிறாங்க. 2 நாளைக்கு வராதைங்க வந்த பக்கம் வந்து சொல்லிக்கிறாரு. கண்டி பக்கம் வராதைங்கோ. கண்டிமா நகருக்கு வந்த சோதனை. புத்த பகவானே, ஏற்கனவே நிறைய லொச்சூல் எல்லாம் ஃபுல்லாயிட்டு தான். இடமே இல்லை, இம்மியும் இடம் இல்லை. இடம் அங்கே ஒன்றுக்கும் இடம் இல்லாம போச்சு. அப்போ என்ன சனம் ஒரு டூரிஸ்ட் எல்லாம் பெரிய கஷ்டப்படுகிறாரு. சரி, அப்போ அவரை உடனே போயிருக்க பார்த்தில, உடனே அறிஞ்சால் எங்கே துன்பம் நடக்கும் அங்கே இறங்குது ஆள் போய், எங்கே பிரச்சனை நடக்கும் அங்கே இறங்கி போட்டு விஷயம் முடிச்சு. அதை கூட நேற்று டக்குனு அடுத்த கட்டம் மோடிக்கு எடுத்து டெலிஃபோனில் காய்ச்சிக்கிறார். ஒரு 15 நிமிஷம் காய்ச்சினவா 2 பேரும். 15 நிமிஷம் அதான் அப்படித்தான் இருக்கணும். டெலிஃபோன் கதைக்கிற சும்மா அங்கே மனத்தியாலத்தில் இருந்தோன்னு ஞாண்டு கதைக்கக்கூடாது. காய்ச்சி போட்டு என்ன காய்ச்சினாங்கன்றதே மறந்து போய் எங்கேயோ எல்லாம் கதைச்சோண்டு போடுவோம். இவர் எடுத்தார். ஹலோ, அவர் அப்பா பிள்ளையுமே தானே. ஹலோ, டேடி குட் டெல்மி என்ன சொல்லு சொல்லிப்பேன். இல்லையா உங்கள்ட்ட இந்த பஞ்சாபில் எல்லாம் இது என்ன நடந்தது, காஷ்மீரில் குண்டு தாக்குல பயங்கரவாத தாக்குதல் எல்லாம் நடந்திருக்கு. சரியா கவலையாக இருக்குது. அந்த உங்கள்ட்ட கவலையில் நாங்கள் பகிர்ந்து கொள்றதுக்கு நான் எடுத்தேன். நான் ஏன் இப்படி எல்லாம் நீங்கள் இந்த பிரச்சனைகளை உண்டு நாங்கள் என்னுடைய அனுதாபத்தையும் என்னுடைய மக்களுடைய இலங்கை நாட்டின் இலங்கை வாழ் மக்களுடைய அனுதாபத்தையும் அவர் உண்டா தெரிவிச்சு கவலை அடைஞ்சிருக்கிற பிரச்சனையில் இந்த நாட்டு பிரச்சனைகள் தீர்றதுக்கு நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம் எல்லாம் சொல்லி சொல்லு. என்னண்டு அந்த தானாம் பயங்கரவாதம் எங்க இருந்தாலும் தானும் எதிர்க்கிறார். தான் பயங்கரவாதத்துக்கு எதிர்ப்பு. அவர் தான் இன்றைக்கும் தான் பயங்கரவாதத்துக்கு எதிரானவன். அது இலங்கையில மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த நாட்டில் நடந்தாலும் எனக்கு அது பிடிக்காது, இம்மியும் பிடிக்காது என்று சொல்லி இருக்குது. சரியோ? அதெல்லாம் சொல்லி கதைச்சது அவருக்கு ஒரு ஆறுதலா இருக்கு. யாருக்கு? எங்கட முடியாக எடுத்துட்டான் பாத்தியோ, அவன் அதான்டா அவன் என்று சொல்லி எடுத்திருப்பார் என்று சொல்லி அவருக்கு சந்தோஷப்பட்டு பேசுறேன். அப்படி எல்லாம் நடந்திருக்கு. அப்ப இன்றைக்கு அடுத்த கட்டம். இன்றைக்கு வவுனியாவிலே ஒரு நகரசபை பொது மைதானத்தில் ஒரு கூட்டம் இருக்கு. இன்றைக்கு சனிக்கிழமை. சனிக்கிழமை மாநகர சபை பிரதேச சபை வேட்பாளர்களை அறிமுகம் செய்வதற்கான கூட்டம். எங்களுடைய அரச கட்சியினுடைய என்ன கட்சி, தேசிய மக்கள் சக்தி, NPPP என்ன, அவர்களுடைய அந்த வேட்பாளர்களை அறிமுகம் செய்வதற்கான ஒரு கூட்டம் வவுனியா மாநகர சபை மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. விரும்பினர்கள் போய் எல்லாம் பாருங்கோ, போய் பார்க்கலாம். சரியோ? அதுவும் சரி. அடுத்தது ஒரு என்னன்னு சொன்னாங்க, ஹெல்மெட் இல்லாமல் நடமாடுறவர்களுக்கு அப்படியோ ஹெல்மெட் போடுறவை கொண்டு சொன்னாங்க.
ஹெல்மெட்டு போட்டுக்கொண்டு சும்மா தீராக்களுக்கு ஹெல்மெட்டு உரிய நேரம் போடாமல் உரிய நேரம் அல்லாமல் போடுறாக்களுக்கு பெரிய பிரச்சனை ஒன்று வந்திருக்கு. ஏனென்று சொன்னால் இனிமேல் ஹெல்மெட்டு போடாமல் போடுறாக்களும் இருக்கிறீர்கள் கன பேர் மறந்து. இனி அப்படி எல்லாம் இல்லை. ஹெல்மெட்டு மோட்டர் இறங்கணும்னா கலட்ட மறக்கக்கூடாது. சும்மா தெரியக்கூடாது. மோட்டர் சைக்கிளில் போய்க்க மட்டும் பாவிங்க. மோட்டர் சைக்கிளை விட்டு சூச்சு கலட்டைக்க ஹெல்மெட்டையும் கலட்டிடுங்க. ஹெல்மெட்டை கலட்டாம விட்டியளோ வந்து பிடிச்சோன்னு விடுவாங்க. கண்டாங்களோ பிடிப்பாங்க. ஹெல்மெட்டுகளோட அலைஞ்சு இந்த ஆஃபீஸ் வழியா போய்க்கே சில பேர் ஹெல்மெட்டுகளோடய போறது. பேங்க் வழியா போய்க்க அவன் வடிவா படம் போட்டு ஹெல்மெட்டை போட்டு இப்படி புள்ளடி போட்டுறான். போகாத துவக்க போட்டு போகாத. ஆனா அதோட போடுறோம். நாங்களும் அப்படித்தான். சிறுநீர் கழியாண்டா அதெல்லாம் போய் கழிக்கிறது. குப்பை போடாண்டா அதெல்லாம் கொண்டு குப்பையை போடுறோம். எங்களுக்கு அது ஒரு அந்த நாங்கள் அந்த எதிராக செயல்பட்டு பழகி போச்சு இல்லையே. பேர் எங்கேயும் பேர் சிறுநீர் கழிக்காதுன்னு அன்றைக்கு இருக்கும். அதெல்லாம் போய் எங்களை அடிச்சுட்டு நிற்பாங்க. அங்கால போய் பார்த்தால் இதில் பார்க்கிங் இல்லையான்ட்டு இருக்கும். இதில் நோ பார்க்கிங் இருக்கும். அது இங்கிலீஷ் முழங்காட்டியும் பிரச்சனை. சில பேருக்கு இங்கிலீஷ் முழங்காட்டி அது போட்டு பீன்றது பார்க்கிங் தான். பீயை போட்டு இப்படி புள்ளடி போட்டால் அதில் விடாதேன்னு அதெல்லாம் முடைக்கில் கொண்டு விடுவாங்க. எங்களுக்கு பெரிய பிரச்சனை. படிச்சாக்கணும் அப்படிதான் படிக்காத எல்லாம் ஒற்றே கூட்டம் தானே. என்னடா எல்லாம் ஒரே குட்டைகள் மட்டைகள் மாதிரி. அந்த நட ரோட்டில் அந்த டவுன் ஒழுக்க நட ரோட்டுக்கு இங்கேயும் விடாதேங்கன்னு சொன்னால் அதில் கொண்டே விடுறது. அவன் மஞ்சள் கூட அடிச்சிருப்பான் அதுக்கு கொண்டே விடுறது. மற்றது பார்க்க வழி கொண்டே விடைக்கு பின்னுக்கு நிற்கிற மூட்டைகள் முன்னுக்கு நிற்கிற மூட்டைகளை பற்றி எல்லாம் சிந்தனை இல்லை. எந்த மூட்டைகள் ரெண்டா சரி அது பின்னுக்கு முன்னுக்கு அங்கே கொண்டே விட்டவன் திருப்பி எடுக்கலாது. நான் வெறுமறையும் எடுக்கலாது. அதுக்கு வந்து லொக்கையும் போட்டு விட்டுடுறது எடுக்கலாது. அப்போ அவன் நிற்கிறது எவ்வளோ நேரம் பார்த்தோம். எங்கடா இந்த சைக்கிள்காரனை காணையிலேருந்து அப்படிலாம் பிரச்சனையாப்பா. பார்க்க விடைக்க முன்னுக்கு பின்னுக்கு பார்க்கணும். முன்னுக்குள்ளவனும் என்ன மேத்தான் ஒருவன் விட்டு இருக்கிறான். அவன் திரும்பி வந்தால் அவசரத்தில் வந்து எடுக்க வந்தால் என்னென்னு எடுப்பான் ரெண்டு யோசிக்கணும். இதுவரை எல்லாம் பாருங்க கவனிங்க. மற்றது ஹெல்மெட்டுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு இப்போ என்ன எல்லா இடம் சூட்டு சம்பவங்கள் நடக்குது. ஹெல்மெட்டை பாவிச்சு கொண்டு போனால் தெரியாது. சுட்டு போட்டு போடுவாங்க. ஹெல்மெட்டு கலட்டுறாங்க சொல்லலாம். அதுக்காக தான் அரசாங்கம் இப்போ இந்த நடவடிக்கை எடுத்திருக்கேன்னு சொன்னால் ஹெல்மெட்டை கலட்டுங்கள். ஹெல்மெட்டு தேவையான நேரம் மூட்டைகள் போகும்போது மட்டும் போடுங்கள். இப்போ இந்த ஆட்டோவில் போகிறவக்கெல்லாம் மூட்டைகளில் ஆட்டோவில் போய்க்க ஹெல்மெட்டை போட்டு போகிறாங்க. சில பேர் போட்டோம். அதுக்காக ஓடுறோன்னு இல்லை. அதுக்கு இருப்பாங்க. ஹெல்மெட்டை கலட்ட பஞ்சியோ இல்லை மறந்துடுறாங்களோ தெரியாது. ஆஸ்பத்திரிக்கு போய்க்கெல்லாம் கலட்டி போட்டு போங்க தயவு செய்து. பேங்க் ஒழுக்க போய்க்க ஏடிஎம் எடுக்க கலட்டி போட்டு போங்க. ஏடிஎம் இனிமேல் ஏடிஎம்முக்குள்ள ஹெல்மெட்டோட அம்பிட்டிகளோ மாட்டாங்க. இப்போ 15 நாள் உங்களுக்கு இந்த புறம் ஏன் போட்டு கொஞ்சம் கேட்பானோ கேட்க மட்டும் அந்த 15 நாளும் ஏன் பிடிச்சோன்னு தெரியாமல் இருப்பாங்க. ஏன்ட்ட நான் ஏடிஎம்முக்கு தானே போனான் ஏன் கொண்டு வந்தவங்கள யோசிச்சு 15 நாள் யோசிக்கணும் ஏன்னு தெரியாமல். ஆனால் எங்களுக்கு அந்த சிந்தனை வர ஏன்னா எங்களுக்கு ஹெல்மெட் நடுக்க போட்டு ஏடிஎம் எடுத்து பழகி போச்சு. நான் ஏடிஎம் நான் என்ன பிரச்சனை 15 நாளை பின்னாடியே தூக்கூட வந்தாங்களோ ஒன்றும் இல்லை. 15 நாளை பிறகு ஹலோ என்னது அந்த ஏடிஎம்க்கு அந்த ஹெல்மெட் வந்தீங்க இதுக்கீடா கொண்டு வந்து வச்ச நீங்கள் என்ன. ஐயோ சார் நான் காசு எடுக்க போனேன். அதுக்கு இந்த 15 நாளும் என்னது பிடிச்சவனு யோசிச்சு மண்டை குழம்பிடுவங்களுக்கு. பேருந்து வேறு எதுவும் கலைக்க வேண்டியும் வந்துடும். ஆகையினால கவனமாக இருங்கோ. ஹெல்மெட்டு தேவையான நேரம் போடுங்க. தயவு செய்து இளைஞர்களுக்கு தான் முக்கியத்துவம். 15 நாள் ஐயோ நான் ஏடிஎம் காசு எடுக்க தான் போனா பிடிச்சோன்னு வச்சுக்கிறாங்க. இது எந்த காசு தானே எடுக்க போறேன் நான் ஆட்டேன் கணக்கெல்லாம் தேவையில்லாம யோசிப்பேன். ஹெல்மெட்டை அந்த மூட்டைகளால் இருக்கிறாங்கன்னா ஹெல்மெட்டை போடாதீங்க கலட்டுங்க அதை. அவ்வளோதான். அப்போ அந்த ஹெல்மெட்டு பிரச்சனை. மற்றது எங்களுடைய அமைச்சர் விமலரத்ன இருக்கிறதில்ல அவர் பவனியாவுக்கு வந்து அவர்கிட்ட சனம் போய் கேட்டுதான். அந்த சனம் எங்களுடைய ஆக்கள்கிட்ட விளையாட்டு உள்ள பேர் சனம் ஊற்றிய கேள்வியா என்னண்டா அது சரி இந்த ஊழல் லஞ்சங்கள் ஊழல்கள் குளறுபடிகள் எல்லாம் செய்யணும் எல்லாம் செய்து தென்பகுதியில் எல்லாரையும் பிடிக்கிறீர்கள் கனவெறியெல்லாம் பிடிக்கிறீர்கள் விசாரிக்க போறோன்றீர்கள் விசாரிக்கிறீர்கள். வடக்கு கிழக்குல அப்படி ஒரு இல்லையோ ஏன் நீங்க ஒரு பிடிக்க இல்லை இது தேவையோ எங்களையாக்களுக்கு இது தேவையோ எங்களையாக்கள் கேள்வி கேட்டோன்னா அவர் சொல்றேன் மக்கள் கேட்கணுமா கேட்டவையாம். அவர் சொன்னா சரி சரி நாங்கள் சும்மா தேவையில்லாம சும்மா எங்கட மக்கள் போய் கேட்டு அவர் சொன்னா சி அப்படி இல்லை நாங்கள் விசாரிச்சு கொண்டுக்கிறோம் உங்களுடைய ஆக்களம் இருந்தால் நாங்கள் பிடிப்போம். ஆதாரம் எங்களை ஆக்கள் பிடிக்கிறது கஷ்டம். எங்களை ஆக்கள் விளையாட்டுகள் விளங்காத நாங்கள் பார்த்தோன்னு கண்ணி எடுத்துட்டு போடுவோம். நித்திர முடிச்சோண்டு வீட்டுக்கு வெளியில படுத்தா கண்ணை போடும் கிட்னியை கொண்டு போடுவாங்க எங்களையாக்கள். ஒப்பரையும் செய்யாம கிட்னி எடுப்பாங்க இல்லையே. அப்போ அப்படியான ஆக்கள் இதெல்லாம் சரி வராது.
அப்போ சனங்கள் அப்படியெல்லாம் இந்த குறுக்கு கேள்விகள் எல்லாம் கேட்காதேங்க. இப்போ இந்த நாங்களே சூனியம் சொந்த காதில் சூனியம் செய்யக்கூடாது என்ன கேட்டவையாம். அப்போ அவர் சொன்னாங்க சரி நாங்கள் பார்க்குறோம்னு சொன்னால் இனி அவங்களும் அதை தான் பார்ப்பார்கள். அப்போ ஆகையினால இப்படியெல்லாம் போகுது. அப்போ செய்திகள் எல்லாம் வந்திருக்குது. இதுதான் எங்கள்ட முக்கிய செய்திகள். அப்போ நாங்கள் இத்துடன் விடைபெற்றுக் கொள்வோம். என்ன விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். என்ன முறை செய்தி தொகுப்புல சந்திப்போம். போயிட்டு வரோம்.